இந்த நல்வாழ்வறிதல்ன்ற இடம் தான் ரொம்ப கஷ்டமான இருக்கும். சொன்னாலும் புரியாது, தனக்காகவும் தெரியாது. நாடறிவில் அரசியல்வாதிங்க ரொம்ப நல்லவங்க, சத்தியமா அவங்களுக்கு கட்டவங்க சொல்ல முடியாது. வயிற்று பசிக்கா கால் வயிற்று கஞ்சிக்காக இதை போய் சொல்லி போடுறாங்க, அவங்கள்ட்ட தப்பிக்கலாம். அடுத்த ஆழி பேரலை வரல, இது பேரலை வருது, அது கண்ணை பாதிக்கணும். கண்ணு அப்படியே பிதிக்கின்னு வெளியே வந்துருமா. மாப்பிள்ளை எப்படிங்க சூப்பர் டைப் அப்படின்னாங்க. அப்படிங்களா? எந்த பழக்கம் கெட்ட பழக்கம் இருக்கும்? மீன் எண்ணெய் மாத்திரை இப்போ வருதில்லை போல இருக்கு. அந்த மீன் எண்ணெய் மாத்திரை அதிகமாக சாப்பிடலாம். மீன் உணவுகளை அனைவருக்கும் வணக்கம். இப்பதான் புதுசா விஷயங்கள்லாம் வருது. அடுத்து ஒரு பேரால வருதுங்க. ஆழி பேரலையை பத்தி பேசினா நீ பேசுறதுக்கும் பேரலைக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்க. இந்த ஆலையே தான் அந்த ஆலையா நினைச்சுவீங்க. 120 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தரம், 120 வருஷத்துல 150 வருஷத்துல ஆழி பேரலைகள் ஏற்படும். உலகத்துல யானை மேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. மற்றோட குச்சி போதும், அது முனையில் ஒரு கூறு போதும், அடங்கி ஒடுங்கி இருக்கும். ஆடு மாடு பசு எல்லாத்தையும் மேய்க்கிறதுக்கு இதெல்லாம் கஷ்டம் இல்லை, ஈஸி. இதெல்லாம் நாய் மந்தியை மேய்க்க முடியுமான்னா ரொம்ப கஷ்டம். அதுல இந்த மனித நாய் மந்தியை மேய்க்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இந்த நாயாவது அப்படின்னு ஒண்ணு மேல ஒண்ணு ஏறின்னு ஒண்ணு கடிச்சிக்கும். ஏய் அப்படின்னு கல்ல வச்சா அடங்கிடும். இவங்க இருக்கிறாங்களே அப்படி இல்லை. முதல்ல நம்மளதான் வந்து போய் கடிப்பாங்க. எங்க எந்த ஆபத்து இருக்குதுன்னு தெரியாது. காடறிதல், நாடறிதல், கடலறிதல், நல்வாழ்வறிதல். காடறிதல் அடர்காடுகள், புதர்காடுகள், தரைக்காடுகள், மலைக்காடுகள் இப்படி எல்லாம் இருக்கு. இல்லை அனாவசியமா போட்டு வெளியே வந்துடுவாங்க. அந்த ஏற்கனவே பாதை போட்ட பாதையில் பாம்புகள் ஈஸியாக தப்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சலசலப்புகள் பறவைங்க சத்தங்களை வச்சு தப்பிச்சிடலாம். கடல் இதில் நட்சத்திரங்களை வச்சு ஏதோ ஒன்று வச்சு வெளியே வந்துடலாம். நாடறிவில் அரசியல்வாதிங்க ரொம்ப நல்லவங்க, சத்தியமா அவங்களுக்கு கட்டவங்க சொல்ல முடியாது. வயிற்று பசிக்கா கால் வயிற்று கஞ்சிக்காக இதை போய் சொல்லி போடுறாங்க, அவங்கள்ட்ட தப்பிக்கலாம். இந்த நல்வாழ்வறிதல்ன்ற இடம் தான் ரொம்ப கஷ்டமான இருக்கும். சொன்னாலும் புரியாது, தனக்காகவும் தெரியாது. மாப்பிள்ளை எப்படிங்க சூப்பர் டைப் அப்படின்னாங்க. அப்படிங்களா? எந்த பழக்கம் கெட்ட பழக்கம் இருக்கும்? ஒரு கெட்ட பழக்கம் கிடையாதுங்க. அப்பட அருமையான மனுஷன். இன்னும் ஒரே ஒரு குறை, அவருக்கு நம்ம சொன்னாலும் புரியாது, அவருக்கு அவன் தெரியாது. போதாதா? தனக்கு அவன் தெரியாது, சொன்னாலும் புரியாது. இதுதான் மாப்பிள்ளைகளுக்கு போயிடுச்சு. வேலைங்க வாடா போறதுல பொண்ணு குத்தினா இப்படி இருக்குது சூழல். இப்போ நமக்கு சில நோய்கள் வருது. அடுத்த ஆழி பேரலை வரல, இது பேரலை வருது, அது கண்ணை பாதிக்கணும். கண்ணு அப்படியே பிதிக்கின்னு வெளியே வந்துருமா. என்னமோ சொல்றாங்க, அது ஏதோ ஒரு அங்க இது என்னது பூஞ்சை அப்படின்னு அதுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுக்கணும். அதுக்கு வரப்போதான் அது வந்துடுச்சான்னு தெரியல. கண்ணை காப்பது எது அப்படின்னா விட்டமின் சத்து அப்படின்னு கொடுக்கணும். அந்த விட்டமின் சத்து அதிகமாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும், இந்த பிரச்சனைகள் வராது. இதில் முடிஞ்சா டெய்லி ஒரு ஹவுஸ் 2 ஹவுஸ் நெல்லிக்காய் சாறு குடிங்க. டெய்லி குடிச்சா வாமிட் ஆகும். நெல்லிக்காய் சாறு, கறிவேப்பிலை சாப்பாட்டில் பொரிச்சு கூட சாப்பிடலாம். சாறு வராத மூலிகையில் கருவேப்பிலை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அது சாறு வராது, எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிடலாம். இந்த நெல்லிக்காவையும் இந்த கருவேப்பிலையும் சம எடை எடுத்து நெல்லிக்காவை வெயிலில் காய வைக்கணும், கருவேப்பிலை நிழலில் காய வைக்கணும். கருவேப்பிலை வீட்லேயே காஞ்சிடும். ஒரு அரை கிலோ இல்லை ஒரு 1/4 கிலோ எடுத்து காய வச்சுட்டு, சாமி பவுடரை வாங்கிக்கலாமா? வாங்காதீங்க, இலையை வாங்கி ஈர்த்துல ஒரு நேற்று எல்லாம் பூந்து இதெல்லாம் வேலையாக இருந்தது. 2 பொடியையும் 2ஐயும் பொடிச்சு சுக்கு, மிளகு, திப்பில்லி, அதனுடைய அளவுக்கு உளுந்த பருப்பு, காய்ந்த மிளகாய், சீரகம், இது வரையிலாம் சேர்த்து
நம்ம அந்த இதில் அங்காய பொடி பண்ண மாதிரி ஃப்ரை பண்ணி வறுத்து எடுத்து வச்சுக்க வேண்டியது. வறுத்து எடுத்து அந்த பவுடர் சாப்பாட்டில் போட்டு நெய் வைத்து பிசைஞ்சு சாப்பிட்டா கண் நோய்கள் வருவது தடுக்கப்படும். புளிச்சக்காய் சிலோன் நெல்லிக்காய்னு ஒன்று இருக்குது. அந்த நெல்லிக்காவை நீட்டாக கீறி உப்புல ஊற போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலும் கண் நோய்கள் வராது. மீன் உணவுகளை அசைவம் சாப்பிட்றவங்க அதிகமாக எடுத்துக்கும் போது கண் நோய்கள் வராது. இந்த இந்த நோய்கள் வந்து கோழியுடைய குடல் அது இது பரவுதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியாத பேசக்கூடாது. ஆனால் சொல்கிறாங்க எல்லாருமே கோழியுடைய குடல் அது ரெக்கைகள் அப்படி அப்படியே போட்டுறாங்க. அதனால் சிக்கன் குனியான்னு ஒன்று வந்தது 7 வருஷத்துக்கு முன்னால், இன்றைக்கி இருந்துருது. நான் கம்மியாகி போச்சு. அது மாதிரி இந்த நோய்கள் அப்படின்ற ஒரு இடத்துல கண்களை பாதுகாக்கும் ஒரு அற்புத சாதனமாக நெல்லிக்காயும் கறிவேப்பிலையும் முதல் இடம் வகிக்கிறது. இது ரெண்டையும் சமன்படுத்தி உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக போய் காய்ந்த மிளகாய் உப்பு தேவையான அளவுக்கு சுவைக்கு உப்பு பெருங்காயம் வேணால் கூட்டி காய வச்சு அரைச்சி பவுடராக்கி இட்லி கருவேப்பிலை பொடி இது கருவேப்பிலை நெல்லிக்காய் பொடின்னு பேர். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் தோற்பு சக்தி மீண்டது. நல்ல கண்களுக்கு தேவையான ஒளியாற்றலை கொடுக்கக்கூடியது. முகத்தில் பொலிவு காணும் போது கண்களின் ஓரங்களில் அந்த பாங்கிரியாஸ் இது ஃபார்ம் ஆகும். இந்த பூஞ்சின்னு சொல்கிறாங்க, அது பிடிக்காது. உடம்பு தேஜஸ் நல்லா இருக்கும், உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இதே வந்து நெல்லிக்காய் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நெல்லிக்காவை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கொட்டையை எடுத்துடணும். சமனளவு அந்த நெல்லிக்காயை எடுத்து அது கூட மிளகாய் பொடி, வெறும் மிளகாய் பொடி, உப்பு, பெருங்காயம் போட்டு மஞ்சள் பொடி நல்லா மிக்சியில் ஒட்ட அரைச்சிடணும். அரைச்சிட்டு நல்லெண்ணெயை கொதிக்க வச்சு பழையபடி கடுகு தாய்ச்சி இந்த விழுதை போட்டு நல்லா பெரட்டி எடுத்து இந்த பாருங்க. அந்த ஊறுகாய் ரொம்ப இல்லை என்கிட்ட, நேற்று நைட்டு செய்து கொடுத்தாங்க. இந்த ஊறுகாய் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தட்டில் போட்டு காட்டுறேன். இதுதான் அந்த நெல்லிக்காய் ஊறுகாய். ஒட்டுதா பாருங்க கையில். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறோம். இதை வந்து டெய்லி சாப்பாட்டில் இதை சேர்த்துன்னு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த விழுதுபடி எண்ணெய் இது பூஞ்சை பிடிக்காது. எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது. இந்த ஊறுகாய் தோற்பு சக்தி மிகுந்தது. கண்களுக்கு மிகவும் ஒரு என்ன சொல்கிறது அற்புத வரம். இந்த ஊறுகாய்கள் எல்லாம் சும்மா தோற்பு சக்தி மிகுந்த இந்த ஊறுகாயை தாராளமாக அப்படி எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அருமையான விஷயம். இது கூட கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்கன்னா இனிக்கும். தண்ணி உள்ளே போகும்போது விட்டமின் சத்து மிகுந்த இந்த ஊறுகாயை தாராளமாக பயன்படுத்தணும்னு சொன்னால் கண்களில் ஏற்படும் நோய்களை தவிர்த்து கொள்ளலாம். மீன் எண்ணெய் மாத்திரை இப்போ வருதலில் போல இருக்குது. அந்த மீன் எண்ணெய் மாத்திரை அதிகமாக சாப்பிடலாம். மீன் உணவுகளை சாப்பிடலாம். இதெல்லாம் கண்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். இன்றைய காலங்களில் முடிஞ்ச அளவுக்கு அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு இந்த சைவ உணவுகளை சாப்பிட்றது மிகச் சிறந்தது. அதை செய்தோம்னா நோய்களிலிருந்து தப்பிக்கலாம். நன்றி.